காண்கிறோம். ஆம், அந்த கந்த பெருமானுடைய அந்த திருப்பவனி மேற்கு வீதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே மாணவி ரம்யா அவர்கள் கந்தனின் அந்த பெருமைகளை ஒரு பாடலாக இசை அர்ப்பணமாக இப்பொழுது வழங்குவார். பச்சை மாஜில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா முருகா இச்சையெல்லாம் முன்மேல் வைத்தேன் இனி எல்லளவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடுவேன் முருகா மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளமெல்லாம் கரைந்தது பாம் பச்சை மாயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா முருகா இச்சையெல்லாம் முன்மேல் வைத்தேன் இனி எல்லளவும் பயமில்லையே நெஞ்ச மாதில் கோவில் அமைத்து இங்கு நெர்மயனும் தீபம் வைத்து முருகா செஞ்சிலம்பு கொஞ்சிடவே நம் செவல் கொடி மதில் வீரா பச்சை மதில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா முருகா இச்சையெல்லாம் முன்மேல் வைத்தேன் இனி எல்லளவும் பயமில்லையே அலை கடலோரத்திலே என்னன்பான சண்முகனே முருகா அலைய மனம் தந்தாய் உந்தன் இஷ்டம் எந்தன் கஷ்டம் தீரப்பா பச்சை மாதில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா முருகா இச்சையெல்லாம் முன்மேல் வைத்தேன் இனி எல்லளவும் பயமில்லையே பச்சை மாதில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா முருகா இச்சையெல்லாம் முன்மேல் வைத்தேன் இனி எல்லளவும் பயமில்லையே இனி எல்லளவும் பயமில்லையே. கைலேங்கிரி அந்த கைலாச வாகனத்தை இந்த அடியவர் திருக்கூட்டத்தின் நடுவே கண்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஆம் நினைவுக்கு வருகிறது அன்றொரு நாள் தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்தாரமலையை மத்தாகவும் நிறுத்தி திருப்பாற்கடலை கடைந்ததைப் போல சமுத்திரம் என திரண்டிருக்கின்ற இந்த அடியவர் கூட்டத்தின் நடுவே கந்தப்பெருமான் அந்த கைலேங்கிரி மலையிலே அமர்ந்திருந்து பவனி வருகின்ற அந்த அற்புத காட்சியை பக்தி பரவசத்தோடு அடியவர்கள் கண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நன்னாளில் கந்தப்பெருமானை கைலாச வாகனத்தில் வைத்து தரிசிக்க வேண்டும் என்ற விருப்போடு கோடான கோடி பக்தர்கள் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறார்கள். கோடான கோடி பக்தர்கள் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறார்கள். அங்கே கைலாய வாகனத்தை தரிசிக்கின்றார்கள். கைலாயத்திலே கடவுளை தரிசிப்பதென்பது சாதாரண விடயமல்ல. கைலாயம் காணாத கண்கள் எல்லாம் இன்று இந்த ஆலய திருவீதியிலே கைலாயத்திலே இறைவன் காட்சி தருகின்ற அந்த அற்புத கோலத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். கைலாயம் என்று சொன்னால் சிவனுக்குரிய இடம் என்று நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் கோடான கோடி கடவுளர்களுக்கெல்லாம் உரிய இடம் கைலாயம். அந்த கைலாயத்திலே சிவனது திருப்புதல்வனாக விளங்குகின்ற கந்தப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சமேதராக காட்சி தருகின்ற இந்த நேரத்திலே அதன் அருகிலே கைலாச வாகனம் மெல்ல நிவந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தனின் திருவருளை, கருணையை, பக்தியை கோடான கோடி அடியவர்கள் இந்த இடத்திலே வந்து அள்ளி பருகுகின்ற அந்த காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ராவணன் என்று சொன்னால் சர்வசாதாரணமானவனாக நாங்கள் நினைத்து விடுவதுண்டு. ஆனால் இறைவனை இசையால் அர்ச்சித்து இசையால் வழிபட்ட பெருமை ராவணனை சாரும்.
இலங்கைக்கென்றே தனித்துவமான விளரி பண்ணிலே சாமகானம் பாடிய பெருமை இந்த ராவணனை சார்ந்தது. சாமகானத்தால் இறைவனை பாடி இறைவனிடம் அருள் பெற்றவன் ராவணன். அந்த ராவணேசனை சுமந்து வருகின்ற அந்த கைலாச வாகனத்திலே கந்தப்பெருமான் நிவர்ந்து வருகின்ற அந்த தன்மையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். கந்தப்பெருமானை அந்த வீதிகளிலே மாவிலை தோரணங்களோடு கும்பங்கள் வைத்து தீபங்கள் ஏற்றி ஆராதித்து வழிபடுகின்ற அந்த அடியவர் கூட்டத்தை இந்த திருவீதியிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வீதிகள் தோறும் அந்த கந்தப்பெருமானை மகர தோரணங்களோடு குத்துவிளக்கு தீபங்கள் ஏற்றி கும்பங்கள் வைத்து வரவேற்கின்ற அந்த வரவேற்பு உபசாரங்களை இந்த வீதிகளில் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இது நெல்லை கந்தனுக்கென்று ஒரு தனித்துவமான திருவீதி. இந்த திருவீதியிலே நெல்லை கந்தனுடைய திருவீதியின் இருபுறங்களிலும் தனித்துவமான ஆலயங்கள் இருக்கின்றன. ஏன், அந்த திருவீதியை சுற்றி எத்தனையோ மண்டபங்கள் சமூக சேவைகளுக்காக நிறுவப்பட்டிருக்கின்ற அந்த தன்மையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, அந்த கந்தப்பெருமானுடைய இந்த திருவீதி மணலிலே நாம் நடக்கின்ற பொழுது கூட பக்தியை பெறுவதாக ஜோகர் சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கின்றார். நெல்லை திருவீதியிலே நாலடி நடந்தால் பாவங்கள் போகும் என்று ஜோகர் சுவாமிகள் கூறியதை நாம் அறிகின்றோம். நாலடியா நடக்கின்றோம். எத்தனை அடிகள் இந்த திருவீதியிலே நாம் நடக்கின்றோம். அந்த திருவீதியின் ஈசான மூலையிலே அமர்ந்திருக்கின்ற அம்மனுடைய அந்த சன்னிதானத்திலே இப்பொழுது அந்தன சிவாச்சாரியார் கந்தப்பெருமானை அர்ச்சிக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பக்த கோடிகளாக அடியவர்கள் கூட்டம் அலை அலையாக இன்று கோடான கோடி பக்தர்களாக இந்த திருவீதியிலே திரண்டிருக்கிறார்கள். கந்தப்பெருமானுடைய திருவீதி மக்கள் வெள்ளத்தால் நிறைகின்ற ஒரு திருவீதியாக நாங்கள் காண்கின்றோம். இது சாதாரண மக்கள் வெள்ளம் அல்ல, பக்தியால் பரவுகின்ற, பக்தியால் கந்தனை பாடுகின்ற அந்த பக்தர் கூட்டங்களாக, அடியவர் கூட்டமாக இந்த கந்தப்பெருமானுடைய அந்த திருவடிகளை நாடி வந்த தன்மையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆஹா, என்ன அற்புதம்! அந்த கைலாச வாகனம் நிவர்ந்து வருகின்ற அந்த தன்மையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே கைலாயத்தை கண்டு தரிசித்த அந்த பக்தி பரவசத்தை அல்லவா நாங்கள் அடைகின்றோம். தன் கரங்களையும் சிரங்களையும் யாழாக பயன்படுத்தி, வீணையாக பயன்படுத்தி அங்கே சாமகானம் இசைத்த ராவணன் அல்லவா அந்த கைலாச வாகனத்தின் முன்னே காட்சி தருகிறான். அடியவர்க்கு ஆம், கந்தப்பெருமானுடைய திருப்பவனி ஈசான மூலையை அண்மித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே நாங்கள் ஆலய முன்றலில் நின்று அந்த திருப்பவனியை நோக்கி கொண்டிருக்கின்றோம். கந்தன் அழகாக அலங்கரிக்கப்பட்ட அந்த அழகிய கைலாச வாகனத்திலே எழுந்தருளியிருந்து பக்தர்கள் புடைசூட காட்சி தருகின்ற அந்த அற்புத காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எந்தமிழ் உறவுகளுக்காக கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சி இந்த நிகழ்வுகளை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தன்மையில் நாம் இன்றைய நாள் உற்சவத்தை, 20ஆம் நாள் உற்சவமாகிய கைலாச வாகன உற்சவத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற தன்மையிலே இந்துக்களுடைய பண்பாட்டிலே மங்கள வாத்திய இசை மிகவும் முக்கியமான ஒன்று. அங்கே கந்தனின் முன்னே மங்கள வாத்திய இசை முழங்க ஓங்கார நாதத்தோடு மணி ஓசை ஒலித்து நிற்க அரகரா என்கின்ற அந்த பக்த வெள்ளங்களினுடைய பக்தி பரவச ஓசையோடு பாமாலைகளோடு பூமாலைகளோடு கந்தப்பெருமான் மெல்ல நிவர்ந்து வருகின்ற அந்த காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பொழுது சாய்ந்து விட்டது. சூரியன் மறைந்து சந்தியாதேவி மெல்ல நகர்ந்து வருகின்ற இந்த இரவு பொழுதிலே, மாலை பொழுதிலே கந்தப்பெருமான் ஒளி வெள்ளத்திலே கைலேங்கிரியிலே மெல்ல நிவர்ந்து வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் காண்கிறோம். இது கண்கொள்ளா காட்சி அல்லவா? கந்தனை கைலாய வாகனத்தில் கைலேங்கிரியிலே கண்டு தரிசிப்பதென்பது எத்தகைய கொடுத்து வைப்பு வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். திருநாவுக்கரசர் கைலை காட்சியை காண்பதற்கு பட்ட துன்பங்கள், வேதனைகள் சொல்லி மாளாது. அந்த திருநாவுக்கரசர் கூட ஈட்டிலே திருவை ஆற்றிலே தான் அந்த கைலை காட்சியை கண்டுகளித்தார். நாங்கள் இந்த நெல்லைப்பதியிலே நல்லூரிலே அந்த கைலை காட்சியை கண்டுகளிக்கின்ற அந்த பேறு பெற்றவர்களாக இப்பொழுது கைலாச வாகனத்திலே கந்தப்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம்,
அடியவர் வெள்ளம் புடைசூழ கற்பூர ஜோதி முன்னே நகர்ந்து வர, கற்பூர ஜோதியின் பின்னே அந்த கைலேங்கிரியே மெல்ல நகர்ந்து வருகின்ற அந்த காட்சியை காண்கிறோம். கைலாய வாகனம் மெல்ல நிவர்ந்து அந்த தேரடியை அண்மித்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்லூர் என்று சொன்னால் நல்ல ஊராக திகழ்கின்ற அந்த நல்ல நாட்டிலே கந்தப்பெருமான் எழுந்தருளி இருந்து அருளாட்சி புரிகின்ற அந்த தன்மையை காண்கிறோம். நல்லை கந்தனுக்கு உற்சவம் என்று சொன்னால்